இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த மாநிலம். உலகத்திலேயே கம்யூனிசம் என்பது புரட்சி செய்து ஆதிக்க சக்திகளை அகற்றி அந்த நாட்டை கைப்பற்றுவதுதான் கம்யூனிசம், சோசலிசம். இதில் வாக்குச்சீட்டை, மக்களினுடைய ஓட்டுச்சீட்டை பெற்று இந்த ஜனநாயகத்தில் இணைந்து கொள்வதும் கம்யூனிசம் என்று சமரசம் செய்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தங்களை இணைத்து கொண்ட முதல் ஆட்சியாளர்கள் கேரளா இஎம்எஸ் நம்பியூரிபாட். இப்படி ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் பாஜகவினுடைய கைவசம் வந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? கேரளாவில் கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது பெரும்பான்மையான முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பாஜக எப்படி திருவனந்தபுரம் மாநகராட்சியை, எப்படி மேயரை, எப்படி பாஜக அடைந்தது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது இதற்கு பின்னால் காங்கிரஸ் அரசியல் இருக்கிறது, கம்யூனிஸ்டுடைய கையாளாகாத அரசியல் இருக்கிறது.